ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மடவா மீனில் ஃபிஷ் கறி எப்படி செய்ய போகிறோன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஃபிஷ் வறுவலை பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷ் கறி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புளியை இந்த மாதிரி கிண்ணத்தில் ஒரு டம்ளர் அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் மடவா மீனை நல்லா இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணி இதில் 1 டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஹோம்மேட் சில்லி பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹோம்மேட் சில்லி பவுடர் ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஒரு தடவை பாருங்கள் எப்படி செய்யணும்னு. இப்போது நான் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம ஊற வச்சுருக்க அந்த புளியை நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதாவது நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா இதை கரைச்சி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம காரமும் எல்லாமே ஈக்குவலாக ஆட் ஆகிற அளவுக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஸோ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இனி ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் முதல்ல ஒரு தவாவை ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு கைப்பிடி அளவு வெந்தயத்தை நான் இதில் போட்டுடுறேன். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நான் இதில் வெங்காயத்தை அப்படியே இதில் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் சைஸு பார்த்திங்கன்னா நான் ஒரு வெங்காயத்தை 4-5 கட் பண்ணி இந்த மாதிரி போடுறேன். நான் முழுசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்படி போடுறதால பார்த்திங்கன்னா நல்லா அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நான் ஒரு 4 பச்சை மிளகாவும் கொத்து கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்குற வரையிலும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் நறுக்கின தக்காளியை இதில் போட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரையிலும் நான் வதக்கிக்கிறேன். ஸோ இது வதங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நான் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வைக்க போகிறேன். ஸோ அப்போ தான் தக்காளி நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக குக் ஆகும். ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே மறுபடியும் மூடியை ஓப்பன் பண்ணி இதை நம்ம ஒரு தடவை வதக்கிக்கணும். இது நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீன் குழம்ப நம்ம இதில் ஆட் பண்ணிடணும். ஒரு தடவை கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் வரையிலும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டு வச்சிங்கன்னா தானாக அதுவே குக் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த ஒரு கைப்பிடி அளவு இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடரை மேலே தூவிட்டு நறுக்கின கொத்தமல்லியையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணி நீங்கள் சூடான ரைஸை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மீன் குழம்பை நீங்கள் இட்லியோடையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ் கறியை கூட ஒரு ஃபிஷ் வறுவலோட ஒரு பாயில்டு எக்கோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப கம்ப்ளீட் மீலாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.